அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு கிருபைக்காக, உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள மீண்டுமாக நீர் எங்களை ஒன்றாக இணைத்தபடிக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர், இன்னுமாய் நாங்கள் கோவிட் கொள்ளை நிமித்தமாக அநேக சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கோம். வியாபாரங்கள், சபைகள், எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. ஆனாலும் அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு எல்லா அந்தகார இருளிலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகுவதற்கு நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த நாட்களிலே நீர் தெரிந்து கொண்ட லேவியர்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உண்மையான ஆவிக்குரிய ஒரு லேவியனாக நான் மாறுவதற்கு இந்த பாடத்துக்கூடாக என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய உண்மையான நமஸ்காரத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு, அதற்காக மனிதர்களை சேர்த்து கொள்வதற்கு, எங்களுடைய ஊழியங்களுக்கூடாக இந்த பாடங்கள் பயன்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. 6வது புத்தகத்தின் மொழிபெயர்ப்பும் அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அதே போல இந்த பாடம் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருந்து உண்மையான ஆவிக்குரிய ஒரு ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு லேபியனாக மாற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை கொடுத்து இந்த வார்த்தையை நாங்கள் விளங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நீர் எங்களோடு கூட இருங்க. இந்த மீட்பின் வரலாற்றுக்கூடாக இந்த பாடத்தை இந்த பூமி எங்கும் கொண்டு செல்வதற்கு இந்த பாடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த பாடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டபடிக்காக நாங்கள் மீட்பின் வரலாறு மற்றும் ஆசாரியத்துவம் அந்த பாடத்துக்கூடாக 3வது பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். எங்களுடைய தலைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதன் தலைப்பு முதற் குழந்தையும் ஆசாரியத்துவம் என்று தலைப்பாக காணப்படுகிறது. ஆசாரியத்துவம், முதல் குழந்தை. எங்களுடைய பிரதான வேத பகுதி யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை பிரதான வேத பகுதியாக நாங்கள் எடுப்போம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். இந்த பகுதியினுடைய பின்னணி என்னென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய குமாரர்கள் என்று அவர் சொல்கிறார். யாக்கோபினுடைய பெயரின் அர்த்தத்தை பெற்ற இஸ்ரவேலர்கள் அல்ல இது இஸ்ரவேல் ஜாதி என்று சொல்வது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பதை நாங்கள் உடன்படிக்கையின் புத்தகத்தில் நாங்கள் பார்த்தோம். யோசேப்பினுடைய தீர்மானத்தின்படி எகிப்துக்கு போகிறார். பஞ்சத்து நிமித்தமாக, அவருடைய அறிவு நிமித்தமாக எகிப்திலே இருந்து அவர் விடுதலை ஆகுவதற்காக தானியங்களை சேகரித்துக் கொள்கிறான். அது கூட அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். யோசேப்பினுடைய அழைப்பு நிமித்தமாக யாக்கோபு மற்ற குடும்பத்தினர் அதில் எகிப்துக்கு வந்து குடும்பமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். 400 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து மீண்டுமாக 400 வருடங்களாக எகிப்தினுடைய அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமையின் சிறையிருப்பிலே வாழ்ந்தார்கள். அது எங்களுக்கு இதிலே காணலாம். இப்போ எகிப்தியர்கள் அவர்களை அடிமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்தார்கள். அந்த நேரத்திலே மோசே கூடாக எகிப்திலே இருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். நாங்கள் பார்க்கிறோம், அந்த திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அந்த நேரத்திலே எகிப்திலே பார்வோனுக்கு சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களை செல்வதற்கு இடம் கொடுக்கும்படியாக. அது ஆண்டவர் சொன்ன காரியம். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். மீட்பின் வரலாற்றினுடைய கோணத்திலே அந்த திட்டத்துக்கூடாக நாங்கள் பார்ப்போமே என்றால், அவர்கள் எகிப்திலே இருந்து கொண்டு வரப்படுதல், அவர்கள் கொண்டு வந்து என்னத்தை சொல்லுகிறார்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். 6வது புத்தகத்திலே நாங்கள் இந்த முதல் குழந்தையை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இது எப்படி லேவியருக்கும் தொடர்புபடுகிறது என்று.
அதில் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது தெளிவாக. இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட கதைக்கு விரும்புவது பாடத்தின் முடிவு. முதலாவதாக நாங்கள் கலந்துரையாட போகிறோம். இப்போ சில நேரங்களிலே இறுதியை முதலாவது கதைப்பது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் விரும்புகிறேன் இறுதியை முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், முழு கதையையும் சரியாக விளங்கி கொள்ள இது உதவியாக இருக்கும். இப்போ அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம், அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனபடினாலே எங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த காரியங்களை குறித்து. இது எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இது இறுதியை கற்றுக்கொள்வதற்கு. இதுதான் மீட்பின் திட்டத்தினுடைய முறை. முழு மீட்பின் திட்டத்தின் உள்ளடக்க எவ்வாறு முடிவடைகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் என்றால், அது ஆண்டவருடைய முழுமை நிமித்தமாகத்தான். அது இயேசு கிறிஸ்துவிலே தான் முழுமை அடைகிறது. உண்மையாக இன்று எங்களுடைய தலைப்பானது மீட்பின் வரலாற்று கூடாக இந்த முதற் குழந்தையினுடைய சிறப்பியல்பு, அதன் பெருமதி என்ன என்பதை நாங்கள் கதைக்க போகிறோம். எங்களுடைய ஆரம்ப வேத பகுதியை நாங்கள் பார்த்தோம். எகிப்திலே இருந்து இஸ்ரவேலரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னுடைய குமாரனாகிய இஸ்ரவேலே என்று பார்வோனுக்கு அவன் சொல்லுகிறார். இந்த மீட்பின் வரலாற்று கூடாக எகிப்திலே இருந்து சில காரியங்கள் காணப்படுகிறது. பார்ப்போம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சுதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து நகரத்திலே இருந்து கொல்கத்தா என்கிறதான மலையிலே அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். ஆனால் வெளிப்படத்திலே சொல்லப்படுகிறது சோதோம் என்ற அர்த்தம் எகிப்து என்று சொல்லப்படுகிறது. அங்கேதான் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதன் விளக்கம் என்ன? இதில் இந்த மீட்பின் வரலாற்றினுடைய கோணத்திலே பார்க்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கிறது? எகிப்தை குறித்து நாங்கள் நோக்கத்தை காண்பிப்போம். யாத்திரகாமம் 4வது அதிகாரத்தில் பார்த்தது போல இஸ்ரவேலனுடைய குமாரன், முதல் குமாரன் என்ற சொல்லினுடைய அர்த்தம் வெளிப்படுத்தல் 1:5-6 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களும் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அதிகமாக கதைக்காமல் இந்த பகுதி எங்களுக்கு மிக முக்கியமானதை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்புக்கு மாத்திரமல்ல, அவருடைய மரணம் மீட்புக்காக மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்திற்கூடாக ராஜ்யமும் ஆசாரியத்துவமும் எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் காண்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்தோரில் எழும்பின குமார் என்று சொல்லப்படுகிறது. அவர் கூடாக ஆண்டவருடைய ஆசாரியத்துவத்தினுடைய ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த கால நேரத்திலே கலாநிதி ஜோயனாவோடு கூட கதைத்த ஒரு காரியம்தான், மீட்பின் திட்டத்தினுடைய புத்தகங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் காண்கிறோம், உண்மையாக கலாநிதி ஆபிரகாம் பாக் எவ்வளவு தூரமாக வேதத்திலே இருக்கிற வசனங்களை அவர் விரிவாக சொல்லியிருக்கிறார். அவர் அதற்கு இன்னும் உதவியான வசனங்களையும் சேர்த்து அதை விளக்கப்படுத்தியிருக்கிறார். புரிந்து கொள்வதற்கு திறமையான முறையில் அவர் விளங்கப்படுத்துகிறார். உண்மையாக 6வது புத்தகத்திலே 125வது பக்க நாங்கள் கதைக்கின்ற இந்த வசனத்துக்கு அந்த வசனத்தை விட இன்னும் அதிகமான வசனங்களை அவர் அந்த பக்கத்தில் காண்பித்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த 6வது புத்தகமானது உங்களுடைய மொழியிலே கிடைத்தவுடன் 125வது பக்கத்தை மேலதிகமான வேத வசனங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நாங்கள் வாசிப்போம். கொலோசியர் 1:18. வேதம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த
முதற் பேருமானவர். இப்ப எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருப்பது என்பது என்ன? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர். அவர் முதற் பேரானவராய் இருக்கிறார். அவருடைய மரணத்திலே இருந்து ஜீவனுக்கு உட்பிரவேசித்தவர் இவர் மாத்திரமே. அவருடைய மரணத்துக்கூடாக நாங்கள் அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம். இந்த காரியங்கள் சுருக்கப்பட்டு வேதத்திலே காண்பிக்கின்றதான வசனங்கள் இதுதான். ஆனபடினாலே தான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். உங்களுக்கு முடியும் இதை பார்க்க. எகிப்திலே இருந்து அழைக்கப்பட்டதான அவருடைய குமாரன். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் முதற் பேரானவராய் இருக்கிறபடினாலே எகிப்திலே இருந்து வெளியிலே கொண்டு வந்தவருமாக இருக்கிறார். விசேஷமாக எங்களுக்கு தெரிகிறது ஓசியா 11வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இப்ப மீட்பின் வரலாற்றிலே மிகவும் முக்கியமான சந்தர்ப்பம் எகிப்திலே இருந்து மீட்டு கொள்வதென்பது ஓசியா தீர்க்கதரிசி மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். மீண்டுமாக அவர் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார் இந்த மீட்பின் வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை குறித்து. ஆண்டவர் அவருடைய குமாரன் முதற் பேரானவரை நேசிக்கிறார், இஸ்ரவேலரை நேசிக்கிறார் என்பதை காண்பித்து எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறார். இந்த சந்தர்ப்பத்தை கொண்டுதான் மீட்பினுடைய வரலாற்றின் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. எவ்வாறு இயேசு கிறிஸ்துவோடு கூட நேரடியாக தொடர்பு படுகிறது. இதை நாங்கள் காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை குறித்து மேய்ப்பர்களுக்கு ஏரோதுக்கு வந்து சொன்ன பின்பதாக ஏரோது கேட்கிறார், நீங்கள் எங்கே கண்டீர்கள்? ஏரோது அந்த நட்சத்திரனுடைய தகவல்களை எடுத்து இயேசு கிறிஸ்துவை அழிப்பதற்காக செயல்படுகிறார். ஆனால் ஆண்டவர் யோசேப்புக்கு கதைத்து, யோசேப் என்பது இயேசுவின் பொறுப்பான தகப்பன், அவரை கதைத்து சொல்லுகிறார் எகிப்துக்கு செல்லும்படியாக. ஓசியா இதை அழகாக சொல்லுகிறார். எவ்வாறு தொடர்பு படுத்துகிறது என்று நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவருடைய உடன்படிக்கை மற்றும் வார்த்தை பூரணப்படுத்தும்படியாக யாத்திரகாமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கி வந்தார்கள். அதே போல மேசியாவினுடைய வாக்கு தத்தம் உடன்படிக்கை நிறைவேறுதலை தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக மத்தேயுடையார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கதைக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே மீட்பின் வரலாற்றிலே அந்த மீட்பின் வரலாறு எவ்வாறு நேரடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு கூட தொடர்புபடுகிறது என்பதை இதற்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். அநேக எழுத்தாளர்கள் இதை குறித்து வேறு பிரித்து கதைத்தாலும் எல்லாம் மீட்பின் வரலாற்றிலே தொடர்பு படுகிறது. இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக எகிப்துக்கு அழைக்கப்படுதல் ஆவிக்குரிய ரீதியில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சிலுவை நிமித்தமாக மரணம், அடிமைத்தனங்கள், மீட்பு எல்லாமே அவர் இதிலிருந்து எங்களை மீட்டு கொள்ளுவதென்பது அவருடைய நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்து செல்வதற்காக என்று நாங்கள் பார்க்கிறோம். இதிலே எகிப்திலே இருந்து அழைத்து கொண்டார் என்பதன் அர்த்தம் பார்க்கலாம். சரீர ரீதியாக அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வாக்குப்படின தேசத்துக்கு கொண்டு சென்றார்கள். அதன் பின்பதாக பரலோகத்துக்கு அவர்கள் செல்வதாகும். இதிலே தொடர்பு படுத்தல் என்ன? மரணத்தை தோற்கடித்து நித்திய ஜீவனுக்கு உட்பிரவேசித்தலாகும். கடந்த பாடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், லேவியர்களுடைய பரம்பரையை பார்த்த பொழுது ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். நாங்கள் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இப்போ
யாத்திரகாமத்திலே செங்கடலை கடந்து சென்ற அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுடைய ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை அவர்கள் எவ்வாறு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள்? செங்கடலிலே பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். கொலோசியர் 12வது அதிகாரம், மன்னிக்கவும், கொலோசியர் 2வது அதிகாரம் 12-17. ஞானஸ்தானத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அதே போல நாங்கள் பார்த்தால் மத்தேயு சுவிசேஷத்திலே நாங்கள் பார்த்தால் அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் கரைக்கு வருகின்ற பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் தாமே ஒரு புறா வடிவத்தில் அவர் மீது இறங்கினார். இது என்னுடைய நேசகுமாரன் என்று நான் அவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தம் கேட்டது. அவருடைய ஞானஸ்தானத்திலே காணப்படுகிற காரியம், அவரோடு கூட நாங்கள் அடக்க பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அவரோடு மரித்து நித்திய ஜீவனுக்காக எழுந்திருக்கிறோம் என்பதாகும். ஞானஸ்தானத்துக்கூடாக இருக்கிற இன்னொரு காரியம் பாவ மன்னிப்பின் அடையாளமாக காணப்படுகிறோம். அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உயிர்த்தெழுதலாகும். நாங்கள் அவரோடு கூட வாழுகிறோம். எகிப்திலே இருந்து வெளியிலே கொண்டு வருவது என்பது நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு கூட ஜீவனுக்குள்ளாக வருதலாகும். நாங்கள் கண்டோம், விசேஷமாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியிலும் தண்ணீரிலும் ஒருவன் பிறவாவிட்டால் அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்பதாக. ஆவியானவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. நாங்கள் அதை குறித்து பார்த்தோம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நாங்கள் காண்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியிலே வந்து தேவனுடைய ராஜ்யமாகிய வாக்குப்படின தேசத்துக்கு பிரவேசித்தார்கள். 1 கொரிந்து 10வது அதிகாரத்தில் நாங்கள் கண்டோம். அதன் பிறகு ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். உண்மையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவிக்குரிய ஜலத்தில் நீங்கள் ஜலத்தின் ஞானஸ்தானத்தை பெற்றிராவிட்டால் ராஜ்யத்தை சென்றடைய முடியாது. எங்களுடைய மனம் திரும்புதலுக்கூடாக ஆண்டவருடைய ஜனங்களுக்கு முன்பதாக நாங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதில் என்ன சொல்லப்படுகிறது? எபேசியர் 5வது அதிகாரம் 25, 26, 27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்காக கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் வெளியேற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். திருமணத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? மறுபிறப்பானது ஜலமும் ஆவியும் முக்கியமாயிருக்கிறது. அந்த ஜலம் அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த ஜலம் ஆண்டவருடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறது. ஜலம் மாத்திரமல்ல, யோவான் 6வது அதிகாரம் 62 நாங்கள் பார்க்கலாம். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? அவர் ஜலத்திலும் ஆவியிலும் பிறத்தல் என்று சொல்வது அவருடைய வார்த்தை கூடாக பிறத்தலாகும். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், மீண்டுமாய் உயிர்த்தெழப்படுகிறோம். வார்த்தையின் அதிகாரத்தின் வல்லமை கூடாக நடைபெறுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், அதாவது அன்று இஸ்ரவேலர் எகிப்திலே இருந்து மீட்டு அவரை கழுவி நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கப்படுத்துகிறார். எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மரணத்திலே எழுப்பப்பட்டது யார்? யார் மரணத்திலே எழும்புவது? மரணத்திலிருந்து யார் உயிரை பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்டவர்கள். அந்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறதா இருந்தால் ஜீவன் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. அந்த ஆவி இருக்குமே என்றால் நீங்கள் மீண்டுமாய் உயிரோடு எழுப்பப்படுவீர்கள்.
இதுதான் ஜலத்திலும் ஆவியானவருடையும் பிறப்பாக காணப்படுகிறது. எகிப்திலே இருந்து அழைத்து வாக்குப்பண்ணின தேசத்துக்கு கொண்டு செல்லப்படுவதாயின் ஆண்டவர் உங்களை நித்திய ஜீவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வதற்காக இந்த முதற் பேரானவரை கொண்டு அவர் இதை உங்களுக்கு வழி நடத்துகிறார். ஜலத்திலும் ஆவியிலும் ஞானஸ்தானம் பெற்று அவருக்குள்ளாக நீங்கள் வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை முதற் பேரான குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் விரும்புகிறீர்கள் அவருடைய முதற் பேரான குமாரன் என்று ஏற்று மரணத்தின் ஜீவனத்துக்கு உங்களை ஒதுக்கி அவர் நித்தியத்துக்காக அழைத்து விசேஷமாக நாங்கள் காண்கிறோம். மீண்டுமாக கொலோசியர் 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம் என்றால், முன்பதாக நாங்கள் வாசித்தோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் மீண்டுமாக நாங்கள் பார்ப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் 18, 19, 20. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதலாவருமாயிருக்கும்படி அவரே ஆதியும் மறுத்தொடர்ந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளாய் வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்ப இந்த இடத்துல ஒப்புரவாக்குதலை குறித்து ஒரு சிந்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒப்புரவாக்குதல் என்றால் என்ன? இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து ஒப்புரவாக்கி கொள்ளுதல். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அவர்களை வரவேற்பதற்காக அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினூடாக இவை எல்லாவற்றிற்கூடாகவும் அவர் எங்களை ஒப்புரவாக்கினார். இதுதான் ஒப்புரவாக்குதல் என்பதன் உண்மையான அர்த்தம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி வேதனைப்பட்டு மரித்தார். ஆனால் அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்தபடினாலே உயிரோடு எழுந்த குமாரன் என்று அவரை சொல்கிறோம். அவர் உண்மையான சத்தியத்தின் குமாரனாய் இருந்தால் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலை தன்னுடைய முதற் பேரான குமாரன் என்று அழைக்கிறார். அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு மனிதருக்கு மிருக ஜீவனும் கற்பத்தரித்து பிறக்கிற முதற் பேரானதை எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அவர் முதற் பேரான குமாரனை ஒப்பு கொடுக்கப்படி அவர் சொல்லுகிறார். இந்த முதற் பேரான குமாரனை ஏன் ஒப்பு கொடுக்க சொல்கிறார்? அவர்கள் தேவனுக்கு உரிமையுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே, அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். எல்லா முதற் பேரான குமாரனும் முதற் பேரானவையும் பரிசுத்தமானது என்று சொல்லப்படுகிறது. அது தேவனுக்குரியதாக இருக்கிறது. தேவனுடைய நியாய பிரமாணத்தை நாங்கள் பார்க்கிறோம். சரீர ரீதியான முதற் பேரான தன்மை யாருக்கு எவ்வாறு அது சரீர பிரகாரமாக தொடர்பு பட்டது, அது எவ்வாறு கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்புபடுறது? லூக்கா 2வது அதிகாரம் 22வது வசனம். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி அவர்களுடைய சித்துக்கள் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு ஒப்பு கொடுக்க செல்கின்ற பொழுது அந்த கதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எல்லா ஆண் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். மீண்டுமாய் பிறத்திலே குறித்து நாங்கள் கதைக்கிறோம். மீண்டும் பிறக்க வேண்டுமாய் இருந்தால் தாயினுடைய கற்பத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் எவ்வாறு நாங்கள் பிறக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு பரிசுத்தமானவர்களாகத்தான். எல்லா முதற் பிள்ளையும் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தம் என்கிறதன் அர்த்தம் என்ன? உண்மையாக இந்த பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இருக்கிறது? யாத்திராகமம் 28:36 பார்க்கிறோம். இந்த இடத்துல பிரதான ஆசாரியனுடைய உடையை குறித்து கதைக்கப்படுகிறது. அவனுடைய தலையிலே இருக்கிறதான உலோகத்திலே பட்டயத்திலே இருந்து சகலமும் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. 36வது வசனம். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. இதில் பார்க்கிறோம், அவருடைய நெற்றியிலே
அஹ், இந்த இன்- இந்த அவன் அணிந்திருக்கிற இந்த பட்டமானது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருக்கிறது. அவன் இதை போட்டுக்கொண்டுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லா முதற் பேரானவர்களும் ஆண்டவருக்கு பரிசுத்தம், ஆண்டவருக்கு சொந்தம். பிரதான ஆசாரியனுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வெட்டப்பட்டிருக்கிறது. அவன் அதை அணிந்து கொள்கிறான். சில பாடல்கள் இருக்கிறது இதன் தொடர்பாக, பலிகளை குறித்துதான பாடல்கள். இதுகளை நான் உங்கள் முன்னிலையை கொண்டு வருவதற்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த முத்திரையை குறித்து, இந்த பரிசுத்த முத்திரையினுடைய பாடல் குறித்து நாங்கள் கதைகிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 22-23, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-16 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். எங்களுக்கு விளங்குகிறது, இந்த சியோன் மலையிலிருந்து எருசலேமை நோக்கி பயணிக்கிறார்கள். யார் பயணிப்பது? பரலோகத்திலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கம் நாங்கள் காண்கிறோம். இதோடு கூட என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1வது வசனம் தொடக்கி 5வது வசனம் வரை. இந்த சியோன் மலைக்கும் முதற் பேரானவர்களுடைய சங்கத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் யார்? ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பிரதான ஆசாரியனுடைய நெற்றியிலே கர்த்தருடைய பரிசுத்தம் என்று முத்திரை போட்டதான அந்த பட்டம் வெளிப்படுத்தல் 14 முதல் 5 வசனங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்க கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்கள் வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இஸ்ரவேலால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இதில் நாங்கள் பார்க்கிறோம் 1,44,000 பேர் இருந்தார்கள். யார் இவர்கள்? இவர்கள் கபடம் கரைப்படாதவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை நெற்றியிலே பொறிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நாங்கள் அதற்கு கொஞ்சம் பிரவேசிப்போம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 1-3. 3வது வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். நாங்கள் பிரதான ஆசாரியன் அவருடைய நெற்றியிலே ஒரு முத்திரையை போட்டிருந்தான். அதே போல முதற் பேரானவர்களுடைய நெற்றியிலும் முத்திரை இருந்தது. அந்த முதற் பேரானவர்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமானவர்கள். ஆண்டவருடைய இரத்தத்திலே இந்த முதற் பேரானவர்கள் மீட்கப்பட்டு நெற்றியிலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பட்டம் அவங்களுக்கு பொறிக்கப்படுகிறது. பரிசுத்தத்தை முதற் பேரானவர்கள் நூடாகத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ லேவியர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர்களே வெற்றி சிறந்து விளங்குகிற ஒரு காரியம் என்னாகமம் 3வது அதிகாரம் நாங்கள் பார்க்கலாம். என்னாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம். முதற் பேரானவர் எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருகஜீவன் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தப்படுத்தினாலே அவைகள் என்னுடையவைகளாக இருக்கிறது.
ஆண்டவர் முதற் பேரானவைகளை தனக்கென ஒப்பு கொடுக்க செய்கிறார். அவர் முதற் பேரானவைகளை குறித்து சகல காரியங்களும் அவர் கதைக்கிறார். எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்கள் முதற் பேரான துவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல 13வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு ஆண்டவருடைய முதற் பேரான துவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்னுடையவர்கள், நானே கர்த்தர் என்கிறார். ஆவிக்குரிய முதற் பேரானத்துவத்தை பெறுவதென்பது லேவியர்கள் ஆண்டவர் அழைத்தார். லேவியர்களுக்கு அவர் சொன்னார், முதற் பேரானவர்களை எனக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை நமஸ்கரிக்க வழிபடுத்தினவர்கள் தான், வழிநடத்தினவர்கள் தான் இந்த லேவியர்கள். இப்ப யாத்திரகாமத்தில் நாங்கள் பார்த்த பிரதான வசனத்திலே இஸ்ரவேல் என்னுடைய முதற் பேரான குமாரன் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஆவிக்குரிய முதற் பேரானவர்களாக இருக்கிறபடினாலே இதை ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் எவ்வாறு பதில் சொல்லுவது? எங்களை லேவியர்களாக ஆண்டவர் அழைத்தார். லேவியத்துவத்தை ஆசாரியத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல பிரதான ஆசாரியர்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரான குமாரன் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் ஆசாரியராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஜனத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது எங்களை இந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் தொடர்பு படுத்த செய்தார். எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. வாசிக்கலாம், ரோமர் 8:29, 1 கொரிந்தியர் 15:20, 21, 23, கொலோசியர் 1:8-18 பார்க்கலாம். லேவியர்களுடைய விசேஷ தன்மையை நாங்கள் கதைக்க போகிறோம். லேவியர்களுக்கிடையில் ஆசாரிய ஒரு பரம்பரையிலே வந்ததான ஆரோன் இருக்கிறார். ஆரோனுடைய பரம்பரையிலே தான் ஆசாரியத்துவம் வருகிறது. முதலாவது உத்தம ஆசாரியன் தான் ஆரோன். அந்த வம்ச வழியினூடாக உத்தம ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக வந்த முதற் பேரான ஆசாரியன் தான் ஆரோன். இந்த முதற் பேரானத்துவம் ஆரோனிலே வந்து, அதிலிருந்து ஆசாரியனுக்கு வந்து, ஆசாரியனிலிருந்து லேவியர்களுக்கு வந்து, லேவியர்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது. இன்று வரை இந்த ஆசாரியத்துவத்திலே எங்களுக்கு ஒரு பிரதிநிதி இருக்கிறது. இறுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த பயணமானது உண்மையான முதற் பேரான சத்தியத்தின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே தான் அது முடிவடைகிறது. இதை நாங்கள் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். இதை குறித்து நாங்கள் விளக்கமாக நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைய நாளிலே உண்மையான முதற் பேரானவர் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். என்னுடைய ஜெபம் ரோமர் 10:17 சொல்லப்படுகிறது போல, என்னுடைய விசுவாசம் வளர வேண்டும்படியால் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய வேண்டும். எங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் எங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். அவருடைய முதற் பேரான குமாரன் என்று அவரை எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஆனபடினாலே அந்த முதற் பேரான குமாரனை ஆவிக்குரிய கண்களிலே நாங்கள் அதை பார்த்து, அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயிற்சியாக செய்து கொள்வோம். நாளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இறுதி நாள் நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்களை அன்பு செலுத்துகிறதான கிருபை, தயவு, அன்பு, அனுக்கிரகத்தை கொடுத்த தேவனே, உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை மீட்டு எங்களை முதற் பேரான குமாரன் என்ற தன்மைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரான குமாரனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களையும் நித்திய எதிர்பார்ப்பிற்காக ஆவிக்குரிய லேவியர்களாக, ஆவிக்குரிய ஒரு ஜாதியாக, இந்த ராஜ்யத்தின் ஒரு பங்குதாரராக நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறபடிக்காக உமக்கு நன்றி. அன்பான ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றிலே ஆண்டவரே, நாங்களும் உண்மையான கிறிஸ்தவர்களாக, முதற் பேரான கிறிஸ்தவர்களாக எங்களை தேர்ந்தெடுத்திருப்பீராக. இந்த வார்த்தை கூடாக இன்னும் அதிகமாய் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய ஊழிய வாழ்க்கை கட்டியெழுப்பிக் கொள்வதற்கு உம்முடைய உதவியையும் அனுக்கிரகத்தையும் கொடுப்பீராக. பிதாவே,
நீர் எங்களை ஆசீர்வதித்திருவீராக. எல்லோரையும் ஆசீர்வதித்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே